ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகா ஹோம் கிச்சன். நம்ம இன்றைக்கி சமைக்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் பிரிஞ்சுக்கு சைட் டிஷ்ஷான கத்திரிக்காய் தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் தாங்க போடணும். தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், மிளகு, வெந்தயம், உப்பு தேவையான அளவு. கடைசியாக இந்த பொடி பண்ணி போடணும். வேர்க்கடலை, எள்ளு ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், இதை தூள் பண்ணி போடணும் கடைசியாக. அப்புறம் கொஞ்சம் வினிகர் போடணும், வெல்லம் கொஞ்சம் போடணும். அவ்வளோதான். நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எடுத்து வச்சுருக்கோம். புளி நம்ம கரைச்சிக்கலாம். மஞ்சத்தூள், வெல்லம், இது வினிகர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். வாங்க நம்ம கத்திரிக்காய் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. அதை பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ எங்கள் நாத்தனார் கத்திரிக்காய் செய்ய போகிறாங்க. பெரிஞ்சி ஆகிட்டு இருக்கு. நம்ம அதுக்குள்ளே இதை பொடி பண்ணிட்டு வந்துடலாம். வேர்க்கலையும் நான் பொடி பண்ணிட்டு வந்துட்டேங்க. இப்போ தாளிக்க போகிறோம். அடுப்பத்தை வச்சுருக்கேன். கடுகு, வெந்தயம், சீரகம், மிளகு போட்டிருக்கேன். இது பொரிஞ்சிருச்சு. வெங்காயம், பச்சை மிளகா போட்டுக்கலாம். அப்புறம் கத்திரிக்காய் போடுறா. இப்போ நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணதை போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. ஒரு எலுமிச்சைப்பழ அளவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அது ஊற்றிக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வேகணும். வெந்ததும் மற்ற பொருள்லாம் நம்ம போடலாம். போடுறேன். பாருங்க. போதும். வினிகர் ஒரு முடி இறக்கிட்டு தான் போடணும். அவ்வளோதான். இப்போ நம்ம வெல்லம் சேர்த்துட்டோம். அப்புறம் வேர்க்கடலை, எள்ளு அந்த பொடி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம அடுப்புலேருந்து எடுத்துட்டோங்க. இப்போ நம்மளுக்கு கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.